இன்று முதல் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஊழியக்காரனாகிய நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உங்கள் வீட்டுக்குள் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உள்ளே நுழைகிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீங்களாகவே துயரத்தை இழுத்துக் கொள்ளாதிருங்கள். துன்பத்தை நினைத்து, தோல்வியை நினைத்து, அவிசுவாசத்தோடு பயந்து ஏன் நீங்கள் சாக வேண்டும்? ஜெய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். நம்முடைய முன்னோர்களை பாருங்கள். எலியா வானத்தில் இருந்து அக்கினியை இறங்க பண்ணினார். மோசே செங்கடலை இரண்டாக பிரித்தார். யோசுவா சூரியனை நிறுத்தினார். ஆபிரகாம் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டார். அவர்களுடைய சந்ததிதானே நீங்கள், அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் தானே நீங்கள். உங்களை பார்க்கிறவர்கள் ஆபிரகாமை பார்ப்பார்கள். உங்கள் முகத்தை பார்க்கிறவர்கள் மோசேயை பார்ப்பார்கள். உங்கள் முகத்தை பார்ப்பவர்கள் யோசுவாவை பார்ப்பார்கள். யோசுவா என்றோ இருந்தார், மரித்து விட்டார். மோசே என்றோ இருந்தார், மரித்து விட்டார். ஆபிரகாம் என்றோ இருந்தார், மரித்து விட்டார் என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. அவர்களுக்குள் அவர்களை பிரகாசிக்க செய்த தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. தேவ பிள்ளையே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று நீ சோர்ந்து போய் விடாதே. உன்னுடைய கஷ்டங்கள் மாறப்போகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன் வியாதிகள் மாறும், சாபங்கள் மாறும். வீடு வாசல் இல்லாமல் தவிக்கிறாயா? அழகான வீட்டை கர்த்தர் உனக்கு கட்டுவார். வீட்டில் எனக்கு கடன் தொல்லை வாட்டுகிறது, வியாபாரம் இல்லை என்று கலங்குகிறாயா? சகலத்தில் உன்னை சிறந்திருக்கும்